பெருந்துறை மையமாக விட்டு சத்திய வார்த்தைகள் என்கிற பெயரிலே ஆண்டவருடைய ஊழியங்களை அவங்க நிறைவேற்றி வருகிறார்கள். தேசத்துல ஆண்டவர் அவங்களை பல இடங்களில் கொண்டு போய் வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். அல்லேலூயா. இந்த நாட்களிலே இப்படி பிஸியா ஓடிட்டு இருக்கிற எவாஞ்சலிஸ்ட்லயும் அவங்களும் ஒருவர். கரங்களை தட்டி நாம் அவங்களை வரவேற்போம். கர்த்தர் அவங்களை கொண்டு நம்மளுக்கு பேசுவோம். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே யாவருக்கும் சென்னை பெருங்களத்தூர் சத்திய வார்த்தை ஊழியர்கள் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் சொல்லிக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நல்ல வாய்ப்பினை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னை அன்போடு அழைத்த பாசத்துக்குரிய அண்ணன் எட்வின் அண்ணன் அவர்களுக்காக கத்தரை துதிக்கிறேன். அவர்களுக்கும் என் உள்ளத்தின் ஆர்வத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. நான் வாலிபனாக இருந்த நாட்களில் இருந்தே அண்ணனை அறிவேன். எனக்கு ரொம்ப வயசுலாம் கிடையாது, ஒரு 43 வயசு தான் ஆகுது. தலைவலியா சொல்லுங்க. அண்ணனோட ரொம்ப இளையவன், இன்னும் முடியல, அவ்வளோதான். வாலிப நாட்களிலே சொல்லியிருக்கிற ஊழியத்திலே 17 வயசில் அந்த ஊழியத்தில் நான் இணைந்து ஊழியம் செய்த நாட்களிலே என் ஜெப யாத்திரை அதில் அண்ணனோடு. அப்போ அவங்க அண்ணன் ரொம்ப ஜெபத்தில் ரொம்ப தாகம் உள்ளவங்க, ரொம்ப ஜெப ஆவி உள்ளவங்க. அல்லேலூயா. ஜெபிக்கிறவர்கள் நம்ம பட்டணத்தில் இருப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். எங்கள் நால்மாவடி பக்கத்தில் மோகன் இருக்கிறது எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். அதனால தான் அந்த இடத்துல ஒரு இருளாக இருந்த இடம்லாம் இன்றைக்கு ஜெபிக்கிறவர்கள் அந்த இடத்துல எழுமினபடினால்தான் கர்த்தர் அங்கே ஆசீர்வாதமாக மாற்றியிருக்கிறார். அதுபோல் இந்த இடத்துல இந்த மேலக்கோட்டையூரில் ஜெபிக்கிற அண்ணன் இருக்கிறது ஒரு பெரிய சந்தோஷம். அந்த நாட்களிலிருந்தே என்னை போல எல்லா ஊழியர்களோடும் அன்போடு பாசத்தோடு, அது மாத்திரமல்ல அடித்தட்டு சிறிய ஊழியர்களாக இருந்தாலும் சரி, பெரிய ஊழியர்களாக இருந்தாலும் சரி, எல்லாரோடும் தொடர்பு உள்ளவர்கள். நல்ல ஒரு தேவ மனிதர். அவருக்காக கர்த்தரை துதிக்கிறேன். அவனுடைய ஊழியத்தை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சென்னை வந்த பிறகு நான் வந்து ஒரு 9 ஆண்டுகள் ஆகிறது இந்த இடத்துல ஊழியத்துக்கு வந்து. ஒரு 2 அவங்க சந்திச்சிருக்கேன். ஒரு இடத்துல சாம் ஜெபத்தோரனுடைய எவாஞ்சலிஸ்ட் கூடுகையில் ஒரு தடவை சந்தித்தேன். ரொம்ப பேச முடியல. அடுத்தபடியாக இயேசு இருக்கிறார் ஊழியத்தில் ஒரு தம்பி பென்னி, தாம்பரம் பிராஞ்சில் இருக்கிற ஒரு தம்பியோட மேரேஜோட கொரோனாக்கு அப்பவும் சந்தித்தேன். அதுக்கப்புறம் சந்திக்கல. அடிக்கடி அண்ணனை குறித்து கேள்விப்படுவேன். எங்கள் ஏரியாலலாம் மீட்டிங்ஸ்லாம் வருவாங்க, வால் போஸ்டர்லாம் பார்ப்பேன். பட் நான் அவங்க வரும்பொழுது நான் அவங்களை சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் இந்த நாட்களிலே இந்த இடத்துல கர்த்தர் இணைத்திருக்கிறார். என்னை கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு, என்னை கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. நான் கூட நோட்டீஸில் பார்த்தேன், எவ்ரி செகண்டு 2வது ஞாயிற்றுக்கிழமை போட்டிருக்கு. ஆனால் இன்னைக்கு எத்தனாவது ஞாயிற்றுக்கிழமை? 3. அப்புறம் யோசித்து பார்த்தேன். அண்ணன் சொன்ன காரணங்கள் எனக்கு அறிஞர் பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒவ்வொரு மாதம் இந்த இடத்துல நடைபெறுகிறது. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நான் கூட உங்கள் மத்தியிலே ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஒருவேளை நிறைய ஆசீர்வாதமான செய்திகளை நீங்க கேட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஒரு ஆவிக்குரிய, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான, நம்முடைய உலக பிரகாரமான வாழ்க்கைக்கும் சரி, ஆவிக்குரியமான வாழ்க்கைக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் தேவையான ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை குறித்த நேரத்தில் நான் முடித்து விடுகிறேன். நல்ல ஒரு வார்த்தையை நம்ம தியானிப்போம். செய்தியின் தலைப்பு என்னவென்றால், உங்கள் அவசரத்தினால் உங்களை நஷ்டப்படுத்தாதீர்கள். உங்கள் அவசரத்தினால் உங்களை அவசரப்படாதீங்க. சொல்லுங்க, பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, அவசரப்படாதீங்க. நல்ல முகத்தை திரும்பி தான் சொல்லுங்க. சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க, அவசரப்படாதீங்க. சொன்னீங்களா? இப்ப எனக்கு அவசரம், எல்லாத்துலயும் அவசரம். நம்ம வாழ்கின்ற உலகம் ஒரு வேகமான உலகம், ரொம்ப ஒரு ஸ்பீடான உலகம். ஒரு காலத்தில் ஒருத்தரோடு ஒருத்தர் தொடர்பு கொள்ளணும்னா கடிதம் எழுதுவாங்க. அந்த கடிதம் போய் சேர்வதற்கு 4 நாட்கள் ஆகும், 5 நாட்கள் ஆகும். திரும்ப அதை படித்து அவங்க பதில் கடிதம் எழுதி ஒருத்தரோடு ஒரு தொடர்பு வைப்பதற்கே அந்த தொடர்பு காரியங்களே ஒரு 10 நாட்கள் ஆகும். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. உலகத்துல யார் எந்த இடத்துல இருந்தாலும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து பேசுகிற அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது. என்னுடைய சொந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம், நாலுமாவடி பக்கத்துல குறும்பூர். அந்த குறும்பூர்ல இருந்து இந்த சென்னைக்கு நான் வரும்பொழுது முத என்னுடைய 12வது வயசுல எங்க அம்மா கூட்டிட்டு வராங்க. மதியம் சாப்பிட்டு சாப்பாட்டுக்கு அப்புறம் அங்கிருந்து கிளம்பி தூத்துக்குடி வந்து, தூத்துக்குடியில இருந்து சென்னைக்கு பஸ்ஸை பிடிச்சி மதியத்துக்கு மேல நாங்க கிளம்புனா அடுத்த நாள் காலையில 11 மணிக்கு வந்தேன் குரோம்பேட்டைக்கு. அங்கதான் என்னுடைய உறவினர் வீடு இருக்கு. ஆனா இன்னைக்கு அப்படியே இல்லை. இன்னைக்கு ஊழியத்தை முடித்து அன்று இரவே 11 மணிக்கு கிளம்புனா கூட காலையில 7 மணிக்கு பெருங்களத்தூர் வந்துடலாம். அந்த அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது. அந்த அளவுக்கு ஒரு வேகமான வளர்ச்சி.
எனக்கு அருமையான தேவனுக்குள்ளே சிங்கப்பூர்ல டீ சாப்பிட்டுட்டு சென்னையில வந்து டிபன் சாப்பிடலாம். அல்ல சொல்லுங்க, எங்க டீ சாப்பிட்டு காலையில எழுந்திரிச்சு சிங்கப்பூர்ல டீ சாப்பிட்டு சென்னையில வந்து என்ன சாப்பிடலாம். அப்போ உலகம் எவ்வளவு வேகமா போகுது. இந்த வேகமான உலகத்துல நீங்கள் நானும் வேகமா போறோம், தப்பு கிடையாது. ஆனா இந்த வேகமான உலகத்துல அவசரப்பட்டாருங்க, அதான் முக்கியம். அவசரம், எல்லாத்திலையும் அவசரம். வேதத்துல நீங்கள் எடுத்து வாசியுங்கள். 2 சாமுவேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். 2 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நல்லா கவனிங்க. அப்பொழுது அவனுடைய தாதி அவனை எடுத்துக்கொண்டு ஓடி போனால், ஓடி போகிற அவசரத்துல அவனுக்கு மேவிபோசேத் என்று பெயர். சவுலுடைய 3 பிள்ளைகள் யுத்தத்துல மரித்து போறாங்க. பெலிஸ்தரோடு நடக்கிற யுத்தத்துல மரித்து போறாங்க. இந்த செய்தி தேசத்துக்கு வருகிறது. இப்படி இஸ்ரவேல் தேசத்துக்கு வரும்பொழுது சவுலுடைய பேரன், அதாவது யோனாத்தானுடைய பிள்ளை மேவிபோசேத் 5 வயது பையன். இந்த 5 வயது பையனை பராமரித்த பாதுகாத்த அந்த நாட்களிலே இளவரசர்கள் அரசுடைய பிள்ளைகளை பாதுகாக்க பராமரிக்க சில தாதிமார்கள் தாயார்கள் இருப்பாங்க. இன்னைக்கு சென்னையில பாத்தீங்கன்னா கணவன் மனைவி 2 பேருமே ஐடில வேலை பார்க்கறாங்க. பிள்ளைகளை பராமரிக்கிறன்னு ஒரு ஆட்களை அப்பாயின்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க வர்ற வரைக்கும் அல்லது அவங்க வேலை ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்தா கூட வீட்டுல அவங்க வேலையை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என்பதற்காக சில தாய்மார்களை அப்பாயின்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த நாட்களில் இளவரசர்கள் அரசருடைய பிள்ளைகளை பாதுகாக்க சில தாயார்கள் தாதிமார்கள் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு தாயார் இந்த யோனாத்தானுடைய பிள்ளை மேவிபோசேத் 5 வயசு பையனை தூக்கி கொண்டு ஓடி போறாங்க. அவனை காப்பாற்றணும், அவனை பராமரிக்கணும், அவனை பாதுகாக்கணும். ஒரு துக்கமான செய்தி, ஒரு வேதனையான செய்தி வருது. அந்த செய்தி நிமித்தமாக பதட்டத்துல தூக்கிட்டு ஓடுறாங்க. ஓடி போகிற அவசரத்துல கை நழுவி அவன் என்ன செஞ்சிடறாங்க, விட்டுட்டாங்க. வேதம் சொல்லுகிறது அவன் விழுந்து முடவனான். யோசிச்சு பாருங்க, 5 வயசு பையன், 5 வயசு வரை ஓடிக்கிட்டு இருந்தவன், குதிச்சுக்கிட்டு இருந்தவன், 5 வயசு பிள்ளை எப்படி இருப்பான், சுறுசுறுப்பான். நம்ம பிள்ளைங்கள்லாம் பெற்றவங்க, நம்ம பிள்ளைங்க 1 வயசு 2 வயசு ஆனாலும் எப்படி இருப்பாங்க, துருதுருவன்னு எப்படி இருப்பாங்க. அந்த 5 வயசு மேவிபோசேத் எப்படி இருந்திருப்பான் யோசிச்சு பாருங்க. அவருடைய சூழ்நிலை இருந்து யோசிச்சு பாருங்க. ஆனா இந்த மேவிபோசேத் இந்த அம்மாவுடைய அவசரத்தினால வாழ்க்கை முழுவதும் முடவனாக இருந்தான். சாகுற வரைக்கும் முடவனாக இருந்தே மரித்து போனான். அவன் நினைச்சிருப்பான் சில நேரங்களில் வாலிப நாட்களிலே அல்லது ஏதோ ஒரு பட்ட நேரத்தில் ஒரு சூழ்நிலை, ஐயோ அன்றைக்கு அந்த அம்மா அவசரப்படாம, அந்த அம்மா கொஞ்சம் நிதானமா, அந்த அம்மா கொஞ்சம் கவனமாக என்ன கொண்டு போயிருந்தா எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காதே, என் வாழ்க்கை இப்படி ஆயிருக்காதுன்னு சொல்லி கலங்கி இருப்பான், கண்ணீர் ஒடிச்சிருப்பான். என்ன பிரயோஜனம்? 5 வயசுல ஆன சம்பவம் கடைசி வரைக்கும் வாழ்க்கை முழுவதும். ஏன் இதை சொல்றேன்? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய அவசரம் வாழ்க்கை முழுவதும் நம்மளை வேதனைப்படுத்துது, கண்ணீர் வெடிக்குது. அவசரப்படாதீங்க. உங்களுடைய குடும்பத்தில் அவசரப்படாதீங்க. பிள்ளைகளுடைய விஷயத்துல அவசரப்படாதீங்க. நீங்க செய்கிற வியாபாரத்துல அல்லது ஒரு பிசினஸ்லயோ அல்லது உங்களுடைய தொழிலையோ அல்லது உங்களுடைய வேலை ஸ்தலத்திலேயோ ஏதோ ஒரு காரியத்துல அவசரப்படாதீங்க. எதுலையுமே அவசரப்படாதீங்க. நிறைய நேரம் அவசரங்க. எனக்கு அருமையான பிள்ளைகளே, எங்க ஊர்ல தூத்துக்குடியில ஒரு ஐயா பேங்க்ல வேலை பார்த்து கொண்டு வந்தார். நல்ல மனுஷன். அவர் வேலை பார்த்த அந்த பேங்க்ல பணம் கையால நடைபெற்று விட்டார். ஆனா அவர் மேல பழி விழுந்து விட்டது. இவர் தான் பணத்தை எடுத்துட்டார், இவர் தான் பணத்தை கையாடல் பண்ணிட்டார், இவர் தான் பணத்தை திருடிட்டார், சஸ்பெண்ட் பண்ணிட்டார். சமுதாயத்தில் நல்ல ஒரு பெயர் பெற்ற மனுஷன். அது அவரால் தாங்கிக் கொள்ள முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. ஒவ்வொருத்தரும் பேசின வார்த்தைகள், ஒவ்வொருத்தரும் சொன்ன காரியங்கள், இந்த உலகம் எப்படியெல்லாம் பேசும் யோசித்து பாருங்க. அது அவரால் தாங்க முடியாம, சகிக்க முடியாம என்ன பண்ணிட்டார், ஒரு நாள் யாரும் இல்லாத நேரத்துல தற்கொலை செய்து கொண்டார். ரொம்ப வேதனையான ஒரு காரணம். நாட்கள் சென்றது, 10 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த கேஸ் நடைபெற்று அந்த கேஸ்ல தீர்ப்பு வருது. பணத்தை எடுத்தது இவர் இல்ல, பணத்தை எடுத்தது இவருக்கு கீழே உள்ளார். போன உயிர் திரும்ப வருமா? இந்த ஐயா அவசரப்பட்டு இறந்துட்டாரு, மனைவி விதவை ஆயிட்டாங்க, பிள்ளைங்க அனாதை ஆயிட்டாங்க. யோசித்து பாருங்க, போன உயிர் திரும்ப வராது. ஏதோ ஒரு குற்றச்சாட்டு நிமித்தம் அவர் அவசரப்பட்டு விட்டார். வேதத்துல யோசேப்பு மேல ஒரு குற்றச்சாட்டு, பாலியல் குற்றச்சாட்டு. போர்த்திபார் மனைவியோடு தவறாக நடக்க முயற்சித்தார் என்று ஒரு பாலியல் குற்றச்சாட்டு வைக்கும் பொழுது சிறைக்கு தள்ளப்பட்டான். எத்தனை அவமானம், எத்தனை வேதனை யோசித்து பாருங்க. என்னெல்லாம் பேசியிருப்பாங்க.
உண்ட வீட்டுக்கு துரோகம் பண்ணிட்டியப்பா, போர்த்திபார் வீட்டு உப்பை தின்னுட்டு அவனுக்கு துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? என்னவா பேசியிருப்பாங்க, எப்படி எல்லாம் பேசியிருப்பாங்க. எல்லாத்தையும் தாங்க. யோசேப்பு அவசரப்படல. யோசேப்புக்கு தெரியும், நான் தப்பு பண்ணல, நான் குற்றவாளி இல்லை, அது ஆண்டவருக்கும் தெரியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரம் நல்லா கவனிங்க, நிறைய விஷயத்துல அவசரப்படுறாங்க. யாரோ உங்களை குற்றம் சுமத்திட்டாங்க, யாரோ உங்களை தப்பா பேசிட்டாங்க, யாரோ ஒரு விதத்துல உங்களை ஏதோ ஒரு காரியங்களை தொடர்புபடுத்தி பேசிட்டாங்க. அவசரப்படுறாதீங்க, அவசரப்படுறாங்க. இன்னைக்கு நிறைய நேரம் அவசரம். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழியின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமொழி 22, 29 வாசிங்க. நல்ல கவனிங்க. தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால் நீசருக்கு முன்பாக இல்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக இருப்பார். தன் வேலையில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறவன் ஒரு அற்ப நிலைமையில இன்னைக்கு இருக்கலாம். நீங்க செய்கிற வேலையில ஒரு சாதாரண நிலைமையில இருக்கலாம். ஆனா அப்படியே ஆண்டவர் உங்களை வைக்க மாட்டாரு. ஒரு நாள் வரும், ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல உங்களை கொண்டு வருவார். அப்படிதான் யோசேப்புக்கு வந்துச்சு. அல்லேலூயா. ரொம்ப கண்ணும் கருத்துமா இருந்தவன், ஜாக்கிரதையா இருந்தவன். இப்ப இருக்கிற சூழ்நிலையில அவன் சிறையில தள்ளப்பட்டான். ஒரு நாள் வந்தது, எகிப்து ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே கர்த்தர் கொண்டு வந்தார். இன்னைக்கு தேவ பிள்ளைகள், நீங்க செய்கிற வேலையா இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், நீங்க செய்கிற பிசினஸா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நிதானமாக கண்ணும் கருத்துமாக. அவசரப்படுறாங்க, எதுலையுமே அவசரப்படாது. பிள்ளைகளுடைய திருமணத்துல அல்லது ஒரு வீடு வாங்குற காரியத்துல, ஒரு வீடு விற்கிற காரியத்துல எதுலையுமே அவசரப்படாதீங்க. அவசரம் அப்புறம் வாழ்க்கை முழுவதும் உட்கார்ந்து வேதனைப்படுறோம், வாழ்க்கை முழுவதும் உட்கார்ந்து கண்ணீர் வடிக்கிறோம். அதனுடைய விளைவுகளை மாற்ற முடியாது. நீங்க அவசரப்பட்டு எடுக்கிற சில முடிவுகள் எனக்கு அருமை இருக்கிறது, அதனுடைய விளைவுகள் கடைசி வரைக்கும் இருக்கும். கடைசி வரைக்கும் இருக்கும். அந்த அம்மா செய்த காரியம் மேரி போசேத்துடைய வாழ்க்கையில கடைசி வரைக்கும், மரிக்கிற வரைக்கும் இருந்தது. அவசரப்பட்டாங்க. இன்னைக்கு சுருக்கமாக நேரத்தை கருதி 1 பாயிண்ட் அல்லது 2 பாயிண்ட், ஆமா 3 பாயிண்ட் வந்து பேச நேரம் இல்ல, ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட்ல முக்கியமான காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். அவசரப்பட்டு தன் வாழ்க்கையில் தன்னை நஷ்டப்படுத்தின, தன்னுடைய வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்களை இழந்த சில பேரை நம்ம பார்க்க போறோம். அதுல இருந்து நம்ம சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். நம்பர் 1 எடுத்து வாசியுங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். 1 சாமுவேல் 16:1. முதல் பாயிண்ட், தேவனால் புறக்கணிக்கப்பட்ட சவுல். தேவனால் புறக்கணிக்கப்பட்ட சவுல் முதல் பாயிண்ட். நாம் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? சாமுவேலை பார்த்து இருக்கிற, ஏன் அழுதுகிட்டு இருக்கிற, ஏன் துக்கப்பட்டு கொண்டிருக்கிற? நான் புறக்கணிச்சுட்டேன். யார? சவுல. இந்த சவுல ராஜாவாக தேர்ந்தெடுத்தது யார் தெரியுமா? யாரு சொல்லுங்க? கர்த்தர். அல்லேலூயா. ஜனங்கள் கேட்டாங்க, எங்களுக்கு ஒரு அரசன் வேணும், எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், எங்களை ஆள்வதற்கு ஒரு அரசன், உலகத்தான போல எங்களுக்கு ஒரு அரசன் வேணும். அவங்க ஆசையை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் என்ன பண்றாரு? கர்த்தர் சவுல ராஜாவாக என்ன செய்கிறார் சொல்லுங்க? தேர்ந்தெடுக்கிறார். சவுல். சவுலுடைய பேக்ரவுண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பேக்ரவுண்ட் தான். 12 கோத்திரத்துல ஒரு சிறிய கோத்திரம் பென்யமீன் கோத்திரம். என்ன கோத்திரம்? பென்யமீன் கோத்திரம். ஏன் சிறிய கோத்திரமா மாறுச்சுன்னா, நியாயாதிபதிகளுடைய காலத்துல உள்நாட்டு கலவரத்துல 11 கோத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்க அழிச்சிருவாங்க. அதை பத்தி நான் வசனத்தோட சொல்ல நேரம் இல்லை. பாருங்க, 11 கோத்திரம், இஸ்ரேல் கோத்திரம் 12 கோத்திரம், அதுல 11 கோத்திரத்தாரிகளை அழிச்சிருவாங்க. ஒரு 600 பேர் மிச்சம் மீதி இருப்பாங்க. அதுல இருந்து வந்தவங்க இந்த பென்யமீன் கோத்திரம். அதனால ஒரு சிறிய கோத்திரமா மாறிச்சு, சின்ன கோத்திரம். இன்னும் சவுலுடைய பேக்ரவுண்ட பாத்தீங்கன்னா, காணாமல் போன கழுதையை தேடி போனவனை கர்த்தர் அரசனாக மாற்றினார். ஹல்லேலூயா. அடிக்கடி நம்முடைய பேக்ரவுண்டு, கடந்து வந்த பாதையை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும், மறந்துடக்கூடாது. நாமே ஆண்டவர் நடத்தி வருகிற பாதை நான் எப்பவுமே நினைப்பேன், எப்படி எல்லாம் ஆண்டவர் நடத்தி வந்தார், எந்த சூழ்நிலாம் கர்த்தர் நடத்தி வந்தார். அங்க நிறைய அனுபவங்கள், சாட்சிகளை சொன்னாங்க. எனக்கு அந்த அனுபவங்கள்லாம் நிறைய உண்மையில பெரிய விஷயம். ஊழியம் செய்யறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. எனக்கு அருமையான பிள்ளைகளை யோசித்து பாருங்க. அதுவும் ஜெபிக்கிறவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை. ஜெபிக்கிறவங்க தான் பிசாசு முதல்ல பார்க்கணும். அவனுக்கு பிடிக்காததே ஜெபம் தான். ஆமா, நீங்க எவ்வளவு காணிக்க குடிக்கிறீங்க, நீங்க எப்படி ஊழியம் செய்றீங்க, ஆண்டவருக்காக என்னெல்லாம் பண்றீங்க, அதெல்லாம் பெருசு இல்ல. ஜெபிக்கிறது அவனுக்கு பிடிக்காது. எது பிடிக்காது சொல்லுங்க? ஆமா, தானியேல் ஜெபிக்கிறது அவனுக்கு பிடிக்கல. அதனாலதான் தானியேலை அழிக்க பார்த்தான். அதனால ஜெபம் அவனுக்கு பிடிக்கல. அதனால ஜெபத்துல நிக்கிறவங்க தேவ மனிதர்களுக்காக நீங்க நல்லா ஜெபிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப நல்ல கவனிங்க. எனக்கு அருமையான பிள்ளைகளே, அந்த கடந்து வந்த பாதையை சவுல் நினைக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில
கர்த்தர் அவனை அரசனாக மாட்டார். ஆனா அந்த தெரிந்து கொண்ட ஆண்டவரே அவன் என்ன செய்யறார் சொல்லுங்க? புறக்கணிக்கிறார். இன்னைக்கு ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்மை உயர்த்துகிறவர், நடத்துகிறவர். ஆனா எப்போ ஆண்டவருடைய வார்த்தையை மீறி, ஆண்டவருடைய சித்தத்தை மீறி, ஆண்டவருடைய விருப்பத்தை மீறி சில காரியத்தை நீங்கள் நானும் செய்வோமானால் உங்களையும் என்னையும் கர்த்தர் என்ன செஞ்சிருவார் சொல்லுங்க? புறக்கணிச்சிருவாரு. புறக்கணிச்சிருவாரு. அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. ஆமென், ஹல்லேலூயா. அவர்கிட்ட பச்சைவாதமே கிடையாது. மனுஷன் வேணா அப்படி இப்படி சமாளிப்பான், ஆண்டவர் அப்படி இல்லை, கரெக்டா இருப்பாரு. தராசில எப்படி முள்ளு நேரா நிக்கணுமோ அப்படி நிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அப்படி என்ன தவறு செய்தார் சவுல்? நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். ஆனா அதை நம்ம கொஞ்சம் தியானிக்கலாம். 1 சாமுவேலின் புத்தகம் 13ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வரும்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணும்படியாக பெலிஸ்தர்கள் வருகிறார்கள். 5ஆம் வசனம் பாருங்க. 30,000 ரதங்களோடும் 6,000 குதிரை வீரர்களோடும் கடற்கரை மணலத்தனையான ஜனங்கள், திரளான ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக யுத்தம் பண்ண வருகிறார்கள். அப்ப இந்த சவுலுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லியிருப்பாரு, கில்கால்ல ஒரு 7 நாள் வெயிட் பண்ணு. எத்தனை நாள் வெயிட் பண்ணு? கர்த்தருக்கு பலி செலுத்த வேண்டும், ஒரு 7 நாள் வெயிட் பண்ணு. வெயிட் பண்ணாரா இல்லையா? இப்ப என்ன கவனிங்க, இப்ப என்ன பார்த்து பதில் சொல்லுங்க. வெயிட் பண்ணாரா இல்லையா? வாசிங்க 8ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் 7 நாள் காத்திருந்தவனுக்கு ஒரு 7 நிமிஷம் காத்திருக்க முடியல. 7 நாள் வெயிட் பண்ணவனுக்கு ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் என்ன செய்ய முடியல? அவசரம். அதான் சொன்ன அவசரம், பொறுமை இல்லை. 7 நாள் காத்திருந்தான். 7 நாள். இன்னைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை எப்ப முடியுது சொல்லுங்க? எப்ப முடியுது? இரவு 12 மணி வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் காத்திருக்கணும். 7 நாள் வெயிட் பண்ணவனுக்கு இன்னும் ஒரு அரை மணி நேரம், இன்னும் ஒரு மணி நேரம் பொறுத்திருக்க முடியல. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படிதான். அவசரம், பொறுமை இல்ல, காத்திருக்க முடியல. ஒரு பஸ் விட்டா அடுத்த பஸ்ல போலாமே, இல்ல பொறுமை இல்ல. இந்த ட்ரெயினை விட்டா அடுத்த ட்ரெயின்ல தொங்கிக்கிட்டு தான் போவாங்க நம்ம ஆட்கள். நான் பாக்குறேன் அழிய பசங்க ட்ரெயின்ல தொங்கிக்கிட்டே போகணும். அது என்னமோ தெரியல, அடுத்த ட்ரெயின்ல போலாம கூட்டமா இருக்குத. வாழ்க்கைய உணர்வது இல்லை. இன்னைக்கு எல்லாத்துலயும் அவசரம், எல்லாத்துலயும் அவசரம். பொறுமை கிடையாது. பொறுமை ரொம்ப முக்கியம். எனக்கு அருமையான பிள்ளைகளே, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆக்க பொறுத்தவன் எதுக்கு பொறுக்கணுமா? ஆற பொறுக்கணும். என்ன செய்யணும்? ஒரு உணவு சமைச்சா அதை உடனே சூடா என்ன செஞ்சிடக்கூடாது. சில பேருக்கு நான் சூடா தான் சாப்பிட்டு பழக்கம் வருவேன், நான் ரொம்ப சூடா தான் சாப்பிடுவேன். அப்படிலாம் சாப்பிடாதீங்க, பல்லு போயிடும். சொல்லுங்க, என்ன வேணும்? பல்லுல இருக்கிற எனாமல் எல்லாம் போய் பல்லு எல்லாம் பிரச்சனை ஆயிடும். நிறைய பேருக்கு பல் வலி. சூடாலாம் ரொம்ப சாப்பிடாதீங்க, கொஞ்சம் ஆறணும். ஆமே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பொறுமை ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில பொறுமை ரொம்ப அவசியம். படிக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்றேன், பொறுமை ரொம்ப முக்கியம். பிசினஸ்ல பொறுமை ரொம்ப முக்கியம். நீங்க செய்கிற வேலையில பொறுமை ரொம்ப முக்கியம். உங்களுடைய ஊழியத்துல பொறுமை ரொம்ப முக்கியம். அவசரப்படாதீங்க, எல்லாத்துலயும் அவசரம். இப்பதான் காலேஜ் சேர்ந்திருக்கிறான், புல்லட் வேணுமா? என்ன வேணும் சொல்லுங்க? சொல்லுங்க. வயசு 17 வயசு முடிஞ்சு இப்ப 18 வயசு ஆயிடுச்சு. அப்பாட்ட புல்லட் வேணும். 3 லட்சம் ரூபா அந்த புல்லட். அப்படி என்ன புல்லட் உனக்கு? இப்ப தினமும் படிக்க போற, என்ன அவசரம் உனக்கு? அந்த புல்லட்டை உன்னால நிப்பாட்ட முடியுமா? ஒரு ஸ்டாண்ட் போட்டு நிப்பாட்ட முடியுமா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எல்லாத்துக்கும் அவசரம். அவனால புல்லட் வாங்கலாம். அன்னைக்கு ஒரு பையன் ஜோம் பண்ண ஒரு வண்டியை கொண்டு வந்தான். அந்த வண்டியை அவன் வாங்காமலே இருக்கலாம். அவன் ஒருத்தன் தான் அதுல உட்கார முடியும். அவங்க அம்மாவை கூட்டிட்டு வந்தான். அம்மா ஆட்டோல வந்தாங்க. போகும்போது ஆட்டோலயே அனுப்பியிருக்கு. ஏன்னா பின்னால உட்கார முடியாது. இப்படி குப்புறப்படுத்து கிடக்கணும். எப்படி கிடக்குன்னு சொல்லுங்க? அது என்ன வண்டி எனக்கும் தெரியல. எனக்கு இந்த மாதிரி வண்டி எல்லாம் பேர் சொல்ல தெரியாது, பேரும் தெரியாது. அந்த வண்டியை அவன் வாங்காமலே இருக்கலாமே, அதுல ஒரு வண்டியா? யோசித்து பாருங்க. பொறுமை இல்லை இன்னைக்கு. எல்லாத்துலயும் அவசரம், எல்லாத்துலயும் அவசரம். ஊழியத்திலயும் அப்படித்தான். கொஞ்சம் கிருபை, கொஞ்சம் வரங்களை கொடுத்தாலும் கொஞ்சம் பொறுத்திருக்கணும். தேவ சமூகத்துல காத்திருக்கணும். தேவன் நம்மளை உருவாக்குற வரைக்கும், பயன்படுத்துகிற வரைக்கும் கொஞ்சம் காத்திருக்கணும். நான் இயேசு கிறிஸ்துவை நினைப்பேன். அவர் பிறந்து எவ்வளவு பக்குவப்பட்டு எடுத்த இடத்திலே ஊழியத்துல வரல. 30 வயசு வரைக்கும் தாய் தகப்பனுக்கு கீழே அடங்கி இருந்து அந்த வேலை வரும்பொழுது ஊழியத்தை செய்ய வருகிறார். அல்லேலூயா. அந்த வேலை வரணுங்க, கர்த்தருடைய வேலை வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்திருக்கணும், அது வரைக்கும் காத்திருக்கணும். காத்திருக்கணும். சவுலுக்கு அந்த பொறுமையே இல்லை. இன்னைக்கு நிறைய நேரம் நீங்க பொறுமை இல்லாம ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? யோசித்து பாருங்க, உங்களை ஆராய்ந்து பாருங்க. பொறுமை இல்லாம இந்த காரியத்தை பண்ணிட்டேன், பொறுமை இல்லாம இந்த காரியத்தை செஞ்சுட்டேன், அது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஆபத்து. அதனாலதான் தேவ பிள்ளைகளை ஆண்டவர்கிட்ட நல்லா பொறுமையை கேளுங்க, பொறுமையை கேளுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க,
எல்லாத்துக்குமே கர்த்தர் ஒரு காலங்களை வைத்திருக்கிறார், சமயங்களை வைத்திருக்கிறார். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. என்ன நடக்குது பாருங்க. எனக்கு 9ஆம் வசனத்தை வாசிங்க. 9ஆம் வசனம். சொல்லி சர்வாங்க தகன பலியை அவன் செலுத்தினான். பெருமை வந்துட்டு சவுலுக்குள்ள. பழைய ஏற்பாடு காலத்தின்படி கர்த்தருக்கு யார் பலி செலுத்தணும்னா கர்த்தருடைய ஆசாரியர்கள். ஆசாரியர் செய்யறதை யாரும் செய்யக்கூடாது. நமக்கு தெரியலாம், எல்லாம் தெரிஞ்சாலும் நம்ம அதை செய்யக்கூடாது. எல்லாமே எனக்கு தெரியும் என்பதற்காக எல்லாத்தையும் செய்யக்கூடாது. எதையெதை யார் யார் செய்யணுமோ அதுதான் செய்யணும். பழைய ஏற்பாடு காலத்தின்படி கர்த்தருடைய அந்த காரியத்தை ஆசாரியர் தவிர யாரும் செஞ்சா அது பெரிய ஆபத்து. உசியா என்ற ஒரு அரசன் அந்த தூபம் காட்டும்படியாக ஆலயத்துக்குள்ள கடந்து போகும்போது ஆசாரியர்கள் எழுத்து நின்னாங்க. கேட்கல, துணிகரமா செஞ்சான். வேதம் சொல்கிறது கர்த்தர் அந்த இடத்துல அவன் என்ன செய்தாரு? அடித்தார். நெற்றியில் என்ன வந்துச்சு சொல்லுங்க? எவ்வளவு பெரிய வேதனை. கடைசி வரைக்கும் தனித்த வீட்டுல யோசித்து பாருங்க, ராஜா எப்படி இருந்திருப்பாரு. வெள்ளாண்மை பெரிய அவங்க நாட்கள் ஆண்டவர் எவ்வளவு பெரிய கிரியைகள்லாம் செஞ்சாருன்னா கடைசியில் அவன் நிலைமையை பாருங்க. தனித்து ஒரு வீட்டுல கடைசி வரைக்கும் சாகர வரைக்கும் தனித்து எப்படி இருந்திருக்கும்? பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்திருக்கும். இன்னைக்கு இருக்கிற சில ஆட்கள் அரசியல் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா எப்போ ஒரு கேம்ப் இருந்துகிட்டே இருக்கணும், சுத்திக்கிட்டே இருக்கணும், 4 பேரை பார்க்கணும், 4 பேரை விசிட் பண்ணணும். அப்படி இருந்த ஆளு ராஜா எப்படி இருந்திருப்பாரு? நிலைமையை பாருங்க. பெருமை, பெருமைக்கு இடம் கொடுத்துறாதீங்க. இவனுக்கு என்ன ஒரு பெருமை இருந்தா நம்ம எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண, நான் ஒரு அரசன், நான் ஒரு ராஜா, இவருக்காக வெயிட் பண்ணணுமா, இந்த தீர்க்கதரிசிக்காக வெயிட் பண்ணா நானே செலுத்துறேன். எவ்வளவு துணிகரம். பெருமை வரும்பொழுது துணிகரம் வந்துருது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் என்ன செய்வாராம். ஆமா, நீங்க எந்த அளவுக்கு தாழ்மையா போறீங்களோ கிருபையை கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். பெருமையே படாதீங்க. அழகை குறித்தோ, அந்தஸ்தை குறித்தோ, ஆஸ்தியை குறித்தோ, எதை குறித்துமே மேன்மை பாராட்டுகிறவங்க யாரை பாராட்டுமா? கர்த்தரை குறித்து. ஹல்லேலூயா. சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தும் பாராட்டுறோம். நான் எப்பவுமே அப்படிதான் நினைப்பேன். நான் அப்படி இப்படி எதையுமே நம்மளை குறித்து எதையுமே சொல்ல மாட்டேன். நம்ம ஆண்டவர் தான் மேன்மை பாராட்டணும். நம்ம ஆண்டவர் இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே இல்லைங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. பெருமை. இன்னைக்கு நிறைய பேருக்கு பெருமை. வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? அழிவுக்கு காரணம் என்ன? பெருமை. பெருமை வரவே கூடாது. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நினைச்சா பயன்படுத்துவார். ஆமா, பிள்ளையாம் தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் யாரை கொண்டு பேசினார் தெரியுமா? யாரை கொண்டு பேசினாரு? கழுத பேசி நம்ம பார்த்துருக்கிறோமா? யோசித்து பாருங்க. அவன் எவனை ஆசீர்வதிக்கான ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான், எவனை சபிக்கிறான் அவன் சபிக்கப்பட்டிருப்பான். அப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷனுக்கு கர்த்தர் யாரை கொண்டு பேசுகிறார்னா கழுதையை கொண்டு பயன்படுத்துகிறார். கழுதையை கொண்டு பேசுகிறார். எலியாவுக்கு கர்த்தர் யாரை பயன்படுத்தினார் சொல்லுங்க? காகங்கள். யோசித்து பாருங்க. யோனாவுக்கு கர்த்தர் மீனை பயன்படுத்தினார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்குள்ள வரும் பொழுது பாத்தீங்கன்னா சீகோன் ஓக் என்கிற பெரிய ராட்சசன். அவங்க எல்லாம் ராட்சசன். 10 அடி உயரம் இருப்பான், 6 அடி அகலம், டியூப்லைட் அகலத்துக்கு இருப்பான். அவனை பார்த்தா நம்ம இப்படிதான் பார்க்கணும், நம்ம வெட்டுக்கிளி மாதிரி தான் இருப்போம். அவங்க எல்லாம் ஆண்டவர் எப்படி விரட்டினார்னா, யோசுவா புஸ்தகத்துல வேதம் அழகா சொல்கிறது 24:12 குலவிகளை அனுப்பி விரட்டினார். எப்படி அனுப்பினார் சொல்லுங்க? ஆண்டவர் நினைத்தால் காற்றையும் பயன்படுத்துவார், கடலையும் பயன்படுத்துவார். கரங்களை தட்டி நாமத்தை பயன்படுத்துங்க. யாரையும் எடுத்து பயன்படுத்துவார். பெருமைக்கு மாத்திரம் என்ன செஞ்சிடாதீங்க, இடம் கொடுத்துறாங்க. பெருமை உயர்வு வர வர தாழ்மையா இருக்க கற்றுக்கணும். ஆண்டவரே, இது நீர் கொடுத்ததப்பா, இது நீர் கொடுத்த காரியம் உமக்கு நன்றியப்பா. இந்த குடும்பம் நீங்க கொடுத்தது, இந்த பிள்ளைங்க நீங்க கொடுத்தது, இந்த வாழ்க்கை, இந்த வேலை எல்லாமே நீங்க கொடுத்தது, நீங்க கொடுத்தது. பெருமைக்கு இடம் கொடுக்க சவுல் பெருமைக்கு இடம் கொடுத்து விட்டான். பெருமை, பெருமை மாத்திரமா வந்துச்சு. அங்க பாருங்க, எனக்கு அருமையான பிள்ளை வாசிங்க 10ஆம் வசனத்தை. சர்வாங்க தகன பலியிட்டு முடிகிற பொழுது இதை யார் வரா சொல்லுங்க? அதான் நான் முதல்ல சொன்னேன், இன்னொரு 1/2 மணி நேரம் என்ன செஞ்சிருக்கலாம். கரெக்டா சர்வாங்க தகன பலியை முடிக்க யார் வரா சொல்லுங்க? ஒருத்தர் தான் கொஞ்சம் பொறுத்து இருக்கலாம். நீங்க நிறைய பேர் கதாங்க இவன் முடிக்கவும் வராரு, அப்ப வெயிட் பண்ணிருக்கலாமே. இவ்வளவு பெரிய சிக்கலை நீ மாற்றி இருக்க வேண்டாமே, இவ்வளவு பெரிய பிரச்சனைகளை நீ மாற்றி இருக்க வேண்டாமே. சாமுவேல் வராரு, கரெக்டா வராரு. தீர்க்கதரிசி கரெக்டா தான் வருவாங்க. ஒருவேளை முன்ன பின்ன வந்தாலும் கூட அவர் கரெக்டா வராரு. கரெக்டா முடிக்கவும் ஒரு 2 நாள் கழிச்சு வரல. சர்வாங்க தகன பலி முடிச்சு 2 நாள் கழிச்சோ அடுத்த நாள் கழிச்சோ சரியான நிலைக்கு தான் அவர் வராரு. வந்து சவுலை பார்த்து கேட்கிறாரு, நீ செய்தது என்ன? 11ஆம் வசனம் சாமுவேல் கேட்டதுக்கு அவன் என்ன சொல்றான் பாருங்க, வாசிங்க.
ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்தில் நீங்கள் வராததையும் சாக்கு போக்கு என்ன சொல்றான் சொல்லுங்க. இவன் செஞ்ச தப்பை இவன் உணரல. நல்ல கவனிங்க. ஆண்டவருடைய பிள்ளைங்கள்ட்ட ஒரு நல்ல சுவாபம் என்ன வரணும்னா, நாம ஒரு தப்பு பண்ணுனா அதை ஆண்டவருடைய பாதத்துல உணரணும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த உணர்வு வரணும். சில நேரம் நானே சில தப்பு பண்ணா ஆண்டு உணர்த்தினா இந்த மன்னிங்கப்பா விழுந்து கிடப்ப ஆண்டவர்கிட்ட. ஏன்னா நம்ம உணரணும். எந்த பாவியையும் தள்ளாதவர் அவர். ஆனா இவன் எங்க செய்யறான்? அடுத்தவங்க கையை காட்டுறான். ஜனங்கள் சிதறி போறாங்க. நீ குறித்த நேரத்துல வரல, பெலிஸ்தர் வந்துட்டாங்க, அவங்க இவங்க அவங்க. இன்னைக்கு நம்ம பிரச்சனையே என்னன்னா, அடுத்தவங்களால கையை காட்டுறோம். அவங்களாலதான் என் பொண்ணு இப்படி ஆயிட்டான், அவங்களாலதான் என் பையன் இப்படி ஆயிட்டான், அவங்களாலதான் என் பிசினஸ் இப்படி போச்சு, அவங்களாலதான் இப்படி போச்சு. ஏன்? அவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க. எங்க போச்சு நம்ம ஞானம்? எங்க போச்சு ஆண்டவர்கிட்ட காத்திருக்கிற நம்ம ஜெபம்? எங்க போச்சு? அவங்க இவங்க அவங்க 1000 சொல்லுவாங்க. உலகத்துல இருக்கிறவன் 1000 சொல்லுவான். அது 1000 யோசிங்க. ஆனா ஆண்டவர் சொன்னா ஒரு தடவை கூட யோசிக்க கூடாது. அல்லேலூயா. நான் ஊழியத்துல கற்றுக்கொண்டது அதுதான். நிறைய பேர் சொல்லுவாங்க, அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க, அதை பண்ணுங்க. அவங்க சொல்லிட்டு போறாங்க. 17 வயசுல வந்து 43 வயசு ஆகுது, 26 வருஷம் ஆச்சு. சென்னைக்கு வந்து 9 வருஷம் ஆச்சு. என்ன சொல்லுவாங்க? நீங்க ஒரு சபை வச்சாங்க, நீங்க ஒரு சபை வச்சாங்க. இப்படி ஒவ்வொரு இடமா போய் என்னத்தை சாதிக்க போறீங்க, என்னத்தை செய்ய போறீங்க? நம்ம அழைப்புல நிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சில பேர் சொல்றது நல்ல வசதியா தான் தெரியலாம். நம்முடைய வாழ்க்கைகள் வசதியாக வரலாம், உண்மைதான். ஆனா அது நல்லது இல்லை. ஏன்னா கரிமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் சாராளுக்கு என்ன இல்லை சொல்லுங்க? குழந்தை இல்லை. அப்ப சாராள் என்ன பண்றாங்க? சுயத்தில் யோசிக்கிறாங்க. இவளால் என் வீடு கட்டப்படட்டும் என்று சொல்லி ஆகார் என்ன செய்யறாங்க? திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. இப்ப குழந்தை பிறந்துச்சா இல்லையா? பிறந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அற்புதம் செஞ்சிட்டாரு, ஆண்டவர் நன்மை செஞ்சிட்டாரு, நம்ம விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்துட்டாரு. அங்கதான் ஆபத்து. ஆண்டவர் அவங்களுக்கு கொடுக்க நினைத்தது ஈசாக்கு. ஆனா இவங்களுடைய சுயத்துல வருகிறார் இஸ்மவேல் வருகிறார். துஷ்ட மனுஷனா இருப்பான். இவன் கை மற்றவனுக்கு விரோதமாகவும் மற்றவன் கை இவனுக்கு விரோதமாகவும். அது இன்னைக்கு வரைக்கும் இல்ல, கடைசி வரைக்கும் இருக்கும். அவசரப்படக்கூடாது. எல்லாரும் சொல்றது சிலர் கரெக்டா தான் தெரியும். அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வெளுத்ததெல்லாம் எண்ணெயில சொல்லுங்க, பால் கிடையாது. சுண்ணாம்பு கூட வெள்ளையா இருக்கும். இந்த பினாயில் இருக்கு பாருங்க, அது பாலை விட வெள்ளையா இருக்கும். எடுத்து குடிச்சிட கூடாது. சின்ன வயசுல பாத்தீங்கன்னா இந்த மண்ணெண்ணெய், எங்க ஊர்ல மண்ணெண்ணெய் என்ன சொல்லுவாங்க? கிருஷ்ணாயில சீமண்ணையா? கிருஷ்ணன். இப்ப அது என்ன கலர்ல இருக்குது சொல்லுங்க? ஆனா முன்னாடி என்ன கலர்ல இருக்கும் தெரியுமா? வெள்ளை கலர்ல இருக்கும், தண்ணி கலர்ல இருக்கும். என்ன கலர்ல இருக்கும்? நிறைய வீடுகள்ல குடிசை வீட்டுல அந்த சீமண்ணெய் அந்த மண்ணெண்ணெய் வச்சிருப்பாங்க. கிருஷ்ணாயில விளக்குக்கு ஊத்துறதுக்கு, ஸ்டவ்வுக்கு ஊத்துறதுக்கு. இப்பதானே கேஸ் ஸ்டவ், விறகடுப்பு. அதை விட்டா இந்த ஸ்டவ்ல மண்ணெண்ணெய் ஊத்தணும். மண்ணெண்ணெய் எது, அது கிருஷ்ணாயில் எது, தண்ணி எது தெரியாம சின்ன பிள்ளைங்க எடுத்து குடிச்சு விடுவாங்க. அதனாலதான் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டா, அதுக்கப்புறம் அந்த ப்ளூ கலரை மாத்திட்டான். தெரியணும். அதனால பவுல் எழுதுகிறார் 1 கொரிந்தியர் புத்தகத்துல 2:15, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கணும். ஆவிக்குரிய பிள்ளைங்க எல்லாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். சில காரியத்தை டெஸ்ட் பண்ணணும். எடுத்த உடனே எல்லாத்தையும் எடுத்தோம் கவித்தோம், நினைச்சதை முடிச்சோம் அப்படிலாம் நினைக்க கூடாது. பொறுமை, நிதானமா இருந்து ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆண்டவர்கள் என்ன விரும்புறாரு, காத்திருக்கணும். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அதனால பிள்ளையை கட்டி கொடுத்து இவ்வளவு பிரச்சனை. உண்மைதான். நீங்க எதுக்கு அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க கட்டி கொடுத்தீங்க? கர்த்தர் சொன்னாரா? கேளுங்க. ஆண்டவர் உங்க பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும்னு இருப்பாரு. நீங்க ஏன் அவசரப்படுறீங்க? நீங்க எதுக்கு அவசரப்படுறீங்க? பிள்ளை ஒழுங்கா படிச்சுட்டு இருப்பான். படிச்சுட்டு இருக்க டிசியை வாங்கிட்டு அந்த ஸ்கூல் நல்லா இருக்கு, இந்த ஸ்கூல் நல்லா இருக்கு, எங்கேயோ கொண்டு சேர்க்கிறது காட்டுக்குள்ள. ஒழுங்கா படிக்கிறவங்க படிக்காம என்ன செஞ்சிருவான்? போயிடுவான். அப்புறம் அந்த அக்கா சொன்னாங்க, யாரு சொல்லி ஒண்ணும் பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு நிறைய பேருடைய சொத்துக்களையும் நான் பாக்குறேன். ஐயா வித்து விட்டேன், அதை செஞ்சு விட்டேன், இதை பண்ணிருக்கேன். சொத்தை விற்கிறது ஈஸிங்க, வாங்குறது கஷ்டம். உங்க முன்னோர்கள் அல்லது நீங்களோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது. அவசரப்படாதீங்க. 1000 பேர் 1000 ஆசையை காட்டுவோம். அப்படி இப்படிமா உங்களுக்கு அதை செஞ்சிடறேன், இதை செஞ்சிடறேன். வேண்டாம். நம்ம இருக்கிற கஞ்சி கால் வைத்து கஞ்சி குடிச்சாலும் நம்முடைய குடிசையில, சொந்த குடிசையில நிம்மதியா இருக்கலாம். அவசரப்பட்டுறாதீங்க. அம்மா ஐயா அவசரப்பட்டுறாதீங்க. எதுலையுமே அவசரம். ஒரு கடன் வாங்குறதுல கூட அவசரப்படக்கூடாது. நாமே சொல்லுவான், போன் மேல போன் அடிப்பான், வாங்கிடுங்க, உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குது, இத்தனை லட்சம் தாரோம், அத்தனை லட்சம் தாரோம். கடன் கட்டலன்னா வீட்லயே வந்து படுத்துருவான். ஜாக்கிரதை. 5 லட்சம் கடன் வாங்கினீங்கன்னா 15 லட்சம் 20 லட்சம் உங்களை கட்ட வைப்போம். உங்க ரத்தத்தை உரிவான். இருக்கிற நிம்மதி போயிருக்கும். அன்றன்றுள்ள தேவைகளை கர்த்தர் சந்திப்பார்.
அது தேவையான என்ன சாட்சி பாருங்க, எப்படி அழகா ஆண்டவர் பாருங்க மனுஷனை சார்ந்து நிக்க கத்தர் நிற்கும் போது கத்தர் எப்படி அனுப்புறாரு பாருங்க. கரங்களை தட்டி கத்தோடைய நாமத்தை மேம்படுத்துங்க. ஆண்டவர் பெரியவருங்க. நாம ஆண்டோடைய வல்லமை மகத்துவத்தை சரியா அறிவது இல்லை. எங்க மனுஷன் மேல வைக்கிற நம்பிக்கையை கத்தர் மேல வச்சு பாருங்க. நாம எவ்வளவு சாட்சி சொல்லணும் என்னுடைய ஊழிய அனுபவத்துல யோசிச்சு பார்க்கிறேன். கடந்த ஆண்டு கூட பாருங்க, இந்த அட்வென்ட் சர்ச்சில் பள்ளிக்காரங்க 5 வருஷம் பேசியிருக்கேன் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதம். அப்போ போன வருஷம் நவம்பர் மாசத்துல அட்வென்ட் பாஸ்டர் பேசுறாரு, அடுத்த மாசம் நமக்கு கிறிஸ்துமஸ் போது நம்ம இவங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் கொடுக்கணும், அவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு நிறைய பேசுறேன். அப்ப எனக்கு மனசுக்குள்ள ஒரு ஆசை வருது, நமக்கு ஒரு ட்ரெஸ் தர மாட்டேங்காங்க. நமக்கு ஒரு சின்ன ஆசை, நமக்கு ஒரு ட்ரெஸ் தந்தா, ஒரு வெள்ளை சட்டை தந்தா நல்லா இருக்கும், ஒரு கருப்பு பேண்ட் தந்தா ஊழியத்துக்கு நல்லா இருக்கும் அப்படி மனசுல நினைக்கிறேன். அப்படி மனசுல நினைக்கிறேன். நமக்கு தரல, அது 2வது விஷயம். மனசுல அப்படி நினைக்கிறேன். ஆனா அன்னைக்கு இரவு, அந்த 3வது வாரம், நவம்பர் 3வது வாரம் அன்னைக்கு இரவு வண்டலூர்ல என்னுடைய நண்பருடைய வீட்டுல சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம் நடக்குது. ஏன்னா அடுத்த மாசம் கிறிஸ்துமஸ்ல சர்ச்சில் நிறைய ப்ரோக்ராம் இருக்கனால அவங்க வீட்டுல நடக்கிற அந்த சண்டே கிளாஸ் ப்ரோக்ராம் நடக்கும்பொழுது அங்க வந்திருக்கிற எனக்கு தெரிஞ்ச அண்ணன் தான், ரொம்ப வேண்டிய அண்ணன் தான். அந்த அண்ணன் திடீர்னு வந்து, தம்பி உங்க நம்பர் தானே, நீங்க வச்சிருக்கிற நம்பர் தானே கோவில் நம்பர் அப்படின்னா. ராமன் என்னன்னு அப்படின்னு, அதுல உங்களுக்கு ஒரு 15,000 ரூபாய் அனுப்புறேன், உங்களுக்கு உங்க மனைவிக்கு உங்க பிள்ளைகளுக்கு இந்த மாசம் நீங்க ட்ரெஸ் எடுத்துக்கிடுங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. நான் எனக்கு தான் ட்ரெஸ் கேட்டேன். ஆண்டவர் பாருங்க என் மனைவிக்கு பிள்ளைக்கு சேர்த்து கொடுக்குறாரு. கரங்களை தட்டி கட்டுரை நாமத்தை மேம்படுத்துங்க. ஏன் சொல்றேன், நம்முடைய சின்ன ஆசைகளை கூட அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அதனாலதான் சொல்றேன், அவசரப்படாதீங்க. அந்த 15,000 தந்தாரு வாங்கின, அது ஒரு பக்கம் பணமே வராட்டாலும் இருக்கிற ட்ரெஸ்ஸை போட்டு நிம்மதியா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சில பேர் என்ன கேட்பாங்க, என்ன போட்ட ட்ரெஸ்ஸே போட்டு வரீங்க? இருக்கிறத போட்டு வரேன், ட்ரெஸ்ஸே போடாம வந்தாதான் தப்பு. ஆமே, ஆமா. இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன கவலை, இருக்கிறது இதையாவது கடவுள் தந்தாரு. அல்லேலூயா. அப்படிதான் இருப்பேன், இதையாவது ஆண்டவர் தந்தாரப்பா, இந்த உணவையாவது கத்தர் தந்தாரு. ஆண்டவர் எவ்வளவு நல்லவன். தேவையில்லை, அவசரப்படாதீங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரம். இந்த சவுலுடைய அவசரத்தினால ராஜ்யத்தை இழந்தான். வேதம் சொல்கிறது 13ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, சாமுவேல் உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளை நீர் என்ன செய்யாமல் போனீர், கை கொள்ளாமல் போனீர். ரொம்ப முக்கியமா, நான் முதல்ல சொல்றேன், நம்ம யார் சொல்றத கேட்கிறோம் இல்லையோ, ஆண்டவர் சொல்றத கேட்கணும். அதான் முக்கியம், அதான் முக்கியம். அடுத்தது என்ன நடக்குது பாருங்க, 14ஆம் வசனம். இப்பொழுது உம்முடைய ராஜ்யபாரம் கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை நமக்கு தேடி அவனை இங்கே திரும்ப அழுத்துறாரு. கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளை. அம்மா ஐயா, வேதம் சொல்லுகிறது, என்னுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனையே தேவ வார்த்தைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். தேவன் என்ன சொன்னாலும் கீழ்ப்படியணும். ஆமா, அப்படி கீழ்ப்படியாம அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம அதை அசட்ட பண்ணி அவசரப்பட்டீங்கன்னு வைத்துக் கொள்ளுங்கள், சில ஆசீர்வாதத்தை இழந்துவிடு. ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வது எளிது. நான் நிறைய பேருக்கு சொல்லுவேன், நீங்க ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வது எளிது, தக்க வைப்பது கடினம். அதான் முக்கியம். சவுலுடைய வாழ்க்கையில ராஜ்யபாரம் ஈஸியா கிடைச்சிச்சு, தக்க வைக்க தெரியல. ஆதாம் ஏதேன் தோட்டத்தை கொடுத்தாரு, தக்க வைக்க தெரியல, கீழ்ப்படியல, செவி கொடுக்கல. அவசரம், எல்லாத்துலயும் அவசரம். இந்த வார்த்தை உங்களை யாரோ ஒருவருக்கு தேவையா இருக்கலாம். நான் சொல்றேன், அவசரப்பட்டாதீங்க. ஒரு வீடு வாங்குற எந்த ஒரு விஷயத்திலும் இருக்கிற வாடகை வீட்டுல தான் நிம்மதியா இருங்க. இவ்வளவுதான் இருக்குது, நான் லோனை போட்டு அதெல்லாம் போறேன், எதுலயும் போக வேண்டாம், இருக்கிறது நிம்மதியா இருக்கு. மாட்டிக்கிட்டாங்கம்மா ஐயா, மாட்டிக்கிடாதீங்க. பிள்ளைங்க படிப்பு இருக்குது, நிறைய தேவைகள் இருக்குது, நிறைய காரியம் இருக்குது, பொறுமையா போகும். ஆண்டவருக்கு தெரியும் எதை எதை எப்ப தர வேண்டும் என்று. ஹல்லேலூயா. அவசரம். சவுல் தன்னுடைய ராஜ்ய பாரத்தை என்ன செய்தான், இழந்தான், கீழ்ப்படியல. அவசரம், எல்லாத்துலயும் அவசரம். நிறைய நேரம் நம்ம அவசரப்படுறோம்ல, யோசிச்சு பாருங்க. நான் ரொம்ப பொறுமையா போவேன், ரொம்ப பொறுமையா நிதானமா. நிறைய பேர் சொல்லுவாங்க, அப்போத்துல இருந்தே இருக்கியப்பா, இப்படி இருக்கியா அப்படி இருக்கியா, அதை நம்ம இருக்கிற இடத்துல நிம்மதியா இருக்கிறோம். சொல்லுங்க, நம்ம வெளியே 4 பேருக்கு தெரியாட்டாலும் பரவாயில்லைங்க. யோவான் ஸ்நானனுடைய எல்லை பெரிய எல்லை கிடையாது, சின்ன எல்லை தான். ஆனா அந்த சின்ன எல்லையிலும் கர்த்தருடைய கரம் அவரோடு இருந்தது. வல்லமையா ஊழியம் செய்தாரு. அவனை போல தீர்க்கதரிசி எழும்புன்னு கர்த்தரே சொல்றாரு. சின்ன எல்லையில இருந்தாலும், ஒரு மறைந்திருக்கிற பட்டணத்துல இருக்கிற மாதிரி நம்ம இருந்தாலும் கூட, அதுல ஆண்டவருடைய சித்தத்தின்படி நம்ம ஓடணுமானால் அது நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. நீங்க ஒரு சின்ன வேலை, அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க, நல்ல பரவாயில்ல, ஆசீர்வதிப்பார். சின்ன பிசினஸ் தான், அதுல ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதுல தேவ சித்தத்தை செய்யுங்க. நீங்க அவசரப்பட்டு நண்பன் சொன்னா, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அந்த கடையை எடுத்தேன், இந்த கடையை எடுத்தேன், மனைவி நகையை வித்தேன், அதை வித்தேன், எதையும் இழந்துடாதீங்க, எதையும் இழந்துடாதீங்க.
ரெண்டாவது பாயிண்ட் போயிடுறேன். அந்த ரெண்டாவது பாயிண்டோட முடிச்சிடுறேன். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, அவசரப்பட்டு சேர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் பாடுவோம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் பாடுவோம். இந்நாளில் நடத்தி செல்லும் ஐயா ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே சொல்லுங்க. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. இரண்டாவது, தன் வாழ்க்கையில நஷ்டப்படுத்தின இந்த ஒரு மனிதனை பார்த்து நம்ம அண்ணங்கையில கொடுத்துடலாம். எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. எபிரேயர் 12:16. எபிரேயர் 12:16. வேசிக்கலனாவும் ஒருவேளை போஜனத்துக்காக ஏசாவை போல இரண்டாவது பாயிண்ட், சீர்கெட்டவனான ஏசா. முதல் பாயிண்ட், தேவனால் புறக்கணிக்கப்பட்ட சவுல். இரண்டாவது, சீர்கெட்டவன். ஒருவேளை சாப்பாட்டுக்காக எதை வித்து போட்டுட்டா? சேஷ்ட புத்திர பாகம். எது சொல்லுங்க? இது ஒரு விலையேறப்பட்ட ஆசீர்வாதம். வீட்டுல பிறந்த மூத்த பிள்ளைக்கு கொடுக்கப்படுகிற ஒரு ஆசீர்வாதம். இந்த வீட்டுல மூத்த பிள்ளையா பிறக்கிறது நம்ம கையில இல்லை. அப்படிதானே? நான் வீட்டுல மூணாவது, மூத்தது எங்க அக்கா, ரெண்டாவது அண்ணா, கடைசி தான் நான். நானே நினைச்சாலும் முதல்ல அதை ஆண்டவர் நியமிக்கிறது, முன்குறிக்கிறது. அப்படிதான் ஈசாக்குக்கு முதல்ல பிறந்தவன் இந்த ஏசா. இந்த முதல் மகனுக்கு என்ன உரிமை உண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு அருமையான முதல்ல சொத்துல 2 பங்கு. சொல்லுங்க. இப்ப இருக்கிற பங்கு பிரிக்கிறது பெரிய பிரச்சனையா இருக்கு. அதுலயே 1000 போராட்டம் இருக்கு. அதுலயே விட்டு குத்து கைகலப்பெல்லாம் வருது. அடுத்தது பாத்தீங்கன்னா, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் 2 பங்கு. எனக்கு அருமையான ஆரோன ஆண்டவர் ஆசாரிய ஊழியத்துக்கு தெரிந்து கொண்டார். அதற்கு முன்பாக இந்த ஆசாரிய ஊழியத்தை யார் செய்தார் என்றால், அவன் சேஷ்ட புத்திர பையன் தான் செய்தார்கள் என்று வேத பண்டிதர்கள் சொல்றாங்க. ஒரு அரசனோ ராஜாவோ அரசாட்சி செய்தால் அடுத்தபடியாக அந்த அரசாட்சிக்கு யார் வருவான்னா, வீட்டுல பிறந்த மூத்த பையன் வருவான். இது விலையேறப்பட்ட ஆசீர்வாதம். இது பணம் கொடுத்து பெற்றுக்கொள்ள முடியாது, இது சம்பாதிச்சு வாங்க கொள்ள முடியாது, இது உழைத்தும் பெற்றுக்கொள்ள முடியாது. இது தேவன் ஈவாக கொடுக்கிறது. அல்லேலூயா. ஆமா, தேவன் ஈவாக கிருபையாக நமக்கு தருகிறது. இன்னைக்கு நமக்கு தந்திருக்கிற கிருபை வரங்கன்னா ஆண்டவர் கிருபையாக தந்திருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, அதெல்லாம் பெரிய பெரிய பாக்கியம். அப்படிப்பட்ட சேஷ்ட புத்திர பாகத்தை ஒருவேளை சாப்பாட்டுக்காக இந்த ஏசா என்ன பண்ணிட்டான் சொல்லுங்க? இத்தனை ஒருவேளை எங்க ஒருவேளை சாப்பிடலாம் யோசித்து பாருங்க. எடுத்துக்கொள்ளுங்க, அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாம் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்துல, எனக்கு அருமையான திண்டத்துல ஆதியாம் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் வாசிங்க. ஆமென். 29ஆம் வசனம். யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூலிலே சாப்பிட கொஞ்சம் தான் இழைத்திருக்கிறேன் என்றான். ஏசா ஒரு நாள் வேட்டையாட போயிட்டு வெளியே போயிட்டு வர. இங்க வெளியே போயிட்டு அவர் வராரு. இங்க யாக்கோபு என்ன செய்து கொண்டிருக்கிறார் சொல்லுங்க? கூழ் சமைத்து கொண்டு. என்ன கூழ் சொல்லுங்க? சிவப்பான கூழ். சொல்லுங்க. சிகப்பு கொஞ்சம் டேஞ்சர். அல்லேலூயா. சிகப்பு கொஞ்சம் ஆமா ஆபத்து. சிகப்பு லைட் எரிஞ்சா பிரேக்க போட்டு என்ன செய்யணும்? மிதிச்சு நிப்பாட்டும். அதுல உள்ள நுழைஞ்சிருக்க சிகப்பு சிகப்பா இருக்கிற மாதிரி அதுக்கு கோவப்பட்டுறாங்க. நிறைய வாலிபர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, என்ன எனக்கு பொண்ணு பாருங்க அம்மா இப்படி சொல்லுங்க. சிகப்பா எல்லாரும் சிகப்பா கேட்டா கருப்பா இருக்கு, நாங்க எங்க போவேன்? இப்படியே சிகப்பா கேட்டா அவன் 40 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகல, அவன் ஆக மாட்டான். சிகப்பா அமைஞ்சா சோக்கம். அதுக்காக சிகப்பே பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. குணசாலியான ஸ்திரியை கேளுங்க. அல்லேலூயா. புத்தி உள்ள ஸ்திரியை கேளுங்க. அதே போலதான் பெண்களுக்கு சொல்றேன், கர்த்தருக்கு பயந்த புருஷனை கேளுங்க.
சிகப்பு பார்க்க அழகா தான் தெரியும். இந்த மிட்டாய் கடையில கலர் கலரா மிட்டாய் இருக்க பார்க்க நல்லா தான் இருக்குது, டேஸ்டா இருக்கும். பட் சரீரத்துக்கு ஆரோக்கியம் இல்லை. ஆனா இந்த காய்கறிகள் பாருங்க கொஞ்சம் கஷ்டமா தெரியும், ஆனா அது உடம்பு அல்லேலூயா சொல்லுங்க. அதனால வாழ்க்கை ரொம்ப சிகப்பு அழகுன்னு பார்த்து கட்டிட்டு அப்புறம் கடைசி வரைக்கும் நிறைய பேர் அழுகிறத நான் பார்த்துட்டேன். ஆமா, யாரையும் குறை சொல்ல நினைக்காதீங்க. சில பேர் பண்ற காரியங்கள் சொல்றேன். சிகப்பு பார்த்த உடனே அழகா தெரியும், அது பார்த்த உடனே அழகா தான் தெரியும். சிகப்பு கூழ் பார்க்க கமகமகமன்னு இருக்குது. ஏங்க இவனுக்கும் பசிதான், யாக்கோபுக்கும் பசிதான், அவனுக்கும் பசிதான், ரெண்டு பேருக்குமே பசிதான். இவனுக்கும் பசியினால கூழ் சமைக்கிறான், அவனும் வெளியே இருந்து வர்றான், அவனுக்கும் பசிதான். ஆனா ரெண்டு பேருடைய தாகம் எதன் மேல இருக்குது? நல்ல கவனிங்க. நீங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க, நீங்கள் நானும் நம்முடைய தாகம், நம்முடைய வாஞ்சை, நம்முடைய இருதயத்தின் விருப்பம், ஏக்கம் எதன் மேல இருக்குது? ஒரு கூட்டத்துக்கு என்ன இருக்குன்னா உலகம் உலகம் உலகம், உலக ஆசீர்வாதம், உலக காரியத்திலே இருக்குது. அதோட இருந்துடாதீங்க. அதை மாத்திரமே நம்பி இருந்தீங்கன்னா வாழ்க்கையில நம்ம பெரிய காரியங்களை செய்ய முடியாது. அது நமக்கு நிம்மதியை தராது. நமக்கு ஒன்றிலே அற்புதம் 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 அடையாளமே பார்த்தீங்கன்னா ஏமாந்துருவீங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்காத அற்புதமா, அவங்க பார்க்காத அடையாளமா, ஏன் கானானுக்குள்ள போக முடியல? அந்த அற்புதத்தையே பார்த்தாங்களே தவிர ஆண்டவருடைய வார்த்தையை, ஆண்டவருடைய அன்பை, ஆண்டவருடைய அரவணைப்பை, ஆண்டவருடைய ஐக்கியத்தை அவங்க உணரல. இன்னைக்கு நமக்கு இன்னொரு பக்கம் இருக்குது, அதுல நம்ம அதிக நாட்டம் செலுத்தணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியையும், அப்பொழுது எவைகள் கூட கொடுக்கணுமா? இவைகள். உலகாசீர்வாதம் தேவை, அது ரெண்டாவது பட்சம். முதல்ல ஆண்டவரை தேடுங்க. ரெண்டு பேருக்குமே கூழ் பசி, யாக்கோபுக்கும் பசி. ஆனா இந்த யாக்கோபுக்கு இப்ப தாகம் எங்க இருக்குது பாருங்க. அவனுடைய சேஷ்ட புத்திர பாகத்து மேலே இருக்குது. வாரம் சிகப்பான கூழ் பார்க்க நல்லா இருக்குது, அந்த சிகப்பான கூழ் எனக்கு கொஞ்சம் சாப்பிடத்தா, சிகப்பான கூழத்தா. அப்ப இவன் சொல்றான், என்ன சொல்றான் பாருங்க. எனக்கு அருமையான பிள்ளையே வாசிங்க. இன்று எனக்கு விட்டு போடு என்று பாருங்க, எவ்வளவு ஞானமா கேட்கறான் பாருங்க. சரிப்பா, கூடு உனக்கு தந்துடுறேன், சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு என்ன செஞ்சிரு. ஏன்னா இது உழைச்சி சம்பாதிக்க முடியாது, பணம் கொடுத்து என்ன செய்ய முடியாது. உழைச்சி பணம் கொடுத்து சம்பாதிக்கிறதா இருந்தா யாக்கோபு வாங்கிடுவார். அவர் கடினம் உழைப்பாரு, அவரை மாதிரி உழைக்க முடியாது. பணம் இருந்தாலும் வாங்கிடலாம், ஆனா இது அப்படி வாங்க முடியாது. இப்ப இவன் என்ன சொல்றான் பாருங்க, அதுக்கு பதில் என்ன சொல்றான் பாருங்க, வாசிங்க. நான் சாப்பிட போகிறேன், என்னத்துக்கு அலட்சியம் அவசரம், நான் சாப்பிட போகிறேன். ஒருவேளை சாப்பிடலாம் உயிரோட இருப்போமா, செத்து போயிருவோமா? சொல்லுங்க. எங்க 3 வேளை சாப்பிடாட்டாலும் உயிரோட தான் இருப்போம், 3 நாள் சாப்பிடாட்டாலும் உயிரோட தான் இருப்போம். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆமா, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த அப்போஸ்தலன் இங்க பவுல் ரோமாபுரி நோக்கி வரும்போது அந்த கப்பல் பிரயாணத்துல எத்தனையோ நாட்கள் அவங்க சாப்பிடல, உயிரோட தான் இருந்தாங்க. அல்லது இதை சாப்பிட்டா பசியே எடுக்காதா? சொல்லுங்க. மதியம் கூட எனக்கு என்ன எடுக்குது சொல்லுங்க, பசி எடுக்கதான் செய்யும். நைட்டு பசிக்கும், காலையில் எழுந்திரிச்சோம்னா காலையில பசிக்கும். அல்லது இப்ப மதியம் சாப்பிட்டது 1 வருஷத்துக்கு நான் சாப்பிடாம இருந்துருவேன், அந்த சாப்பாடு 1 வருஷத்துக்கு தாங்க தாங்காது. அப்ப இவனுக்கு என்ன அவசரம்? சேஷ்டபுத்திர பாகத்தை கேட்கும்போது இவன் எப்படி பேசிக்கிறேன்ப்பா, போய் இதுக்கு இதை கேட்கறிய, வேற ஏதாவது தாரேன் அல்லது வேற ஏதாவது செய்யறேன், உனக்கு பணம் வேணுமா, அல்லது நான் அடிச்சுட்டு வந்த ஏதோ நான் வேட்டையாடி வந்த மிருகம் வேணுமா, அல்லது உன் சாப்பாடு எனக்கு வேண்டாம், நான் அம்மாட்ட வாங்கிக்கிறேன், வீட்டு வேலைக்காரங்கிட்ட வாங்கிக்கிறேன், வாங்கிட்டு வேண்டாம் அப்படி சொல்ல தெரியல. அப்ப என்ன இருக்குன்னா அவசரம், அற்ப ஆசை, அற்ப இச்சை. நீங்க நம்முடைய வாழ்க்கையில விழுந்து போறது எங்க அவசரப்படுறோம்னா ஆசை இச்சை. பார்த்ததெல்லாம் வாங்கணும், உடனே இச்சித்துருவோம். ஆசை இச்சையில விழுந்துடாதீங்க, அது ரொம்ப ஆபத்து. அதனால தான் ஆண்டவர் 10 கட்டளைகள் சொல்றாரு, பிறருக்குள்ள யாரும் என்ன செஞ்சிடாதீங்க, அந்த இச்சையில வந்து விழுந்துடக்கூடாது. இச்சை ரொம்ப ஆபத்து. அவங்க அதை வாங்கிட்டாங்க, நான் இதை வாங்குறேன், அவங்க இதை வாங்கிட்டாங்க, அவங்களுக்கு 4 வருமானம் வரும், வாங்குவாங்க. நம்ம இருக்கிற வருமானத்துல கணக்கு பார்த்து அழகா குடும்பத்தை கொண்டு போகணும், அதான் நல்லது. அவன் எத்தனை போறான், அவன் டாக்ஸ் பிரச்சனைக்கு ஏதாவது கட்டுவான், நமக்கு அது தேவையில்லையே. ஆசை இச்சை, அற்ப ஆசை இச்சை, அது உடனடி தேவையை நிறைவேற்றின மாதிரி இருக்கும், உடனடி நன்மையை கொடுத்த மாதிரி இருக்கும். ஆனா பின்னாட்கள் வர வேண்டிய ஆசீர்வாதத்தை அது தடுத்து விடும். அவரை நீங்களே நினைச்சாலும் பெற்றுக்கொள்ள முடியாது. அற்ப ஆசை இச்சையில விழுந்துடாதீங்கம்மா, ஐயா விழுந்துடாதீங்க. ஜாலிக்காக, டைம் பாஸ்க்காக, சும்மா டைம் பாஸ். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க டைம் பாஸ். நிறைய வாலிபர்கள்லாம் பாத்தீங்கன்னா மணிக்கணக்கா போன் பேசுறான். எவ்வளவு நேரம் காசு கிடையாது, ஃப்ரீ. ஆனா அவன் மணிக்கணக்கா பேசுறான், ஜாலியா பேசுறான், டைம் பாஸ்ங்கிறான். கேட்டா ஆபத்து. நீ பேசுற ஒவ்வொன்றும் ரெக்கார்ட் பண்ணப்படுகிறது, நீ பேசுற எல்லாமே ஒரு இதுல ஸ்டோரேஜ் ஆகிட்டே இருக்குது. என்னைக்குனாலும் மாட்டுவோம், என்னைக்குனாலும் ஆபத்து, பின்னாட்கெல்லாம் ஆபத்து.
ரொம்ப ஜாக்கிரதையா போகணும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சாதாரண விஷயம் அல்ல. எனக்கு அருமையான ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனமா எடுத்து வைக்கணும். உலகத்தான் எப்படி ஓடுட்டு, அவன் வேகமா ஓடுட்டு, நாம பொறுமையா நிதானமா ஓடணும். ஹல்லேலூயா. ஆமா, அற்ப ஆசை இச்சையில விழுந்து ஆண்டவர் கொடுக்கிற இழந்துடாதீங்க. அந்த ஒருவேளை கூழ், அந்த ஒருவேளை கூழுக்காக சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணான். அந்த 34 வசனம் பின்பகுதி சொல்கிறது, இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம், அவசரத்துல அலட்சியம். அம்மா ஐயா உங்களுக்கு கொடுத்த சில ஆசீர்வாதத்தை அலட்சியம் பண்ணிடாதீங்க, சில நன்மையை அலட்சியம் பண்ணிடாதீங்க, அவசரப்பட்டுறாதீங்க. அவசரப்பட்டுறாதீங்க. நிறைய பேர் அவசரப்பட்டிருக்கோம், எல்லாத்துலயும் அவசரம். வேதத்தில் நீங்கள் பாருங்க, வாசிங்க 2 சாமுவேலின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. முடிக்க போறோம் ஒரு 2-3 நிமிஷத்துல, 2 நிமிஷம் முடிச்சிடறேன். என்ன அசட்டை பண்ணி பட்டயம் என்றென்றைக்கு உன் வீட்டை விட்டு, தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், ஏத்தினாகிய உரியாவின் மனைவி எடுத்துக்கொண்டபடினால் பட்டயம் உன் வீட்டை விட்டு என்ன செய்யாதிருக்கும். தாவீதுக்கு அந்த நாட்களிலே ஏராளமான மனைவி மறுமனையாட்டிலாம் இருந்தாங்க. பழைய ஏற்பாடு காலத்தின்படி அது பாவமா இல்லை, நிறைய கல்யாணம் பண்றதெல்லாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏராளமான மனைவி மறுமனையாட்டிகள் அதை ஆண்டவர் பாவமாவும் எடுத்துக்கல தாவீது செய்த காரியத்தை. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, அடுத்தவன் மனைவி எடுத்துட்டார். அதான் பிரச்சனை. என்ன மனைவி? அடுத்தவன். அதான் சொன்ன 10 கட்டளையில ஆண்டவர் சொன்னார், பிறனுக்குள்ள யாதொன்றையும் அடுத்தவன் பொருள், அடுத்தவன் பணம், அடுத்தவனுடைய காரியம் நமக்கு வேண்டாம், அது வேண்டாம். நமக்குன்னு என்ன கர்த்தர் தந்திருக்கிறாரோ அதுல சந்தோஷமா, அதுல மகிழ்ச்சியா, அதுல மனரமியமா போகணும். அவர் செய்த ஒரு சின்ன காரியம் தான் நம்ம நினைக்கலாம், அது எவ்வளவு பெரிய விளைவுகள் அவருக்கு கொடுத்தது தெரியுமா, எவ்வளவு பெரிய ஆபத்துகளை கொடுத்தது தெரியுமா. யாருக்கும் தெரியாம செஞ்சோம், யாருக்கும் தெரியாது நினைச்சிட்டாரு. ஆனா ஆண்டவர் பார்க்கிறாரு. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம், இது யாருக்கும் தெரியாது, கணவனுக்கு தெரியாது, மனைவிக்கு தெரியாது, பிள்ளைகளுக்கு தெரியாது, சமுதாயத்துக்கு தெரியாது. உண்மைதான், கர்த்தருக்கு தெரியும். கர்த்தருக்கு தெரியும். கர்த்தரை யாரும் ஏமாற்ற முடியாது. யோசித்து பாருங்க, யாருக்கும் தெரியாம செஞ்சான். அதனுடைய பின்னால் உள்ள விளைவுகளை நான் சொல்லி ரொம்ப பேச விரும்பப்படல. தாவீதுடைய வாழ்க்கையில எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்கிறது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே. அவசரப்படுறாங்க. வாலிபர்களுக்கு சொல்றேன், அவசரப்படாது. நமக்குன்னு ஆண்டவர் நல்ல வாழ்க்கையை வச்சிருக்கிறார். ஆமே. உங்களுக்குன்னு ஆண்டவர் நல்ல கணவனை கொடுப்பாரு, அம்மா அப்பா உங்களுக்குன்னு பார்ப்பாங்க. அது போல எல்லாருக்குமே உங்களுக்கு நல்ல வேலையை கர்த்தர் வச்சிருப்பாரு, உங்களுக்கு நல்ல ஊழியத்தை. கொஞ்சம் பொறுமையா நிதானமா, எதுலையுமே அவசரப்படாதீங்க, எதுலையுமே அவசரப்படாதீங்க. ஆசை இச்சைகள் வச்சிடாதீங்க. ரொம்ப ஆசைகள், நீங்க ஆசைப்படுறது தப்பு இல்லை. அந்த ஆசை வந்து ரொம்ப பேராசையா இச்சையாக மாறிடக்கூடாது. நான் ஒரு சின்ன ஆசைப்பட்டேன், ட்ரெஸ் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன், அதை ஆண்டவர் தந்தார். அதே நேரத்துல அவர் இனோவா கார்ல போறாரு, எனக்கு ஒரு இனோவா கார் வேணுங்கிறது இச்சை. என்ன சொல்லுங்க? இச்சை. அது எனக்கு ஆபத்து. அவர் அதை வாங்கிட்டாரு, நான் இதை வாங்கணும், அவர் இதை பண்ணிட்டாரு, அது நமக்கு வேண்டாம், அது நமக்கு வேண்டாம், அது ஆபத்து. இன்னைக்கு அதுலதான் நம்ம பிரச்சனை. அவன் வீடு கட்டிட்டான், நானும் கட்டுறேன், அவன் மாடியை கட்டிட்டான், நானும் கட்டுறேன். எதுக்கு நமக்கு? நமக்கு எதுக்கு? இன்னைக்கு நிறைய பேருடைய கடன் பிரச்சனைகளை பார்க்கிற காரணம் என்ன தெரியுமா? அதிக ஆசை இச்சை. இருக்கிறதுல திருப்தி இல்ல, இருக்கிறதுல சந்தோஷம் இல்ல. பவுல் என்ன சொல்றாரு? வாழ்ந்திருக்கவும் தெரியணும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். எல்லாவற்றிலும் எப்படி இருக்க கத்துக்கணும்னா, மனரமியம் ரொம்ப முக்கியமா. இருக்கிறதுல சந்தோஷமா ஓட்டணும் கதைய. நமக்கு என்ன இருக்குது அதுல போகணும். அடுத்தவங்களை பார்த்து, அடுத்தவங்களை ஒப்பிட்டு, அவங்களோட நம்ம கம்பேர் பண்ணி இல்ல, அவங்களோட ஓடக்கூடாது. நம்மளுடைய ஓட்டம் ஆண்டவர் வைத்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையா ஓடணும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அதான் முக்கியம். நான் நிறைய பேருக்கு கற்றுக் கொடுக்கிறது தான். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஊழியத்தில் அவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு பிரச்சனை, அவ்வளவு பிரச்சனை. ஏன்? எதுக்காக அவசரப்படுறீங்க? நமக்கு என்ன? அதான் முக்கியம், அதான் முக்கியம். இன்னைக்கு என் பொண்ணு கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்கிறான். 9th 8th வரைக்கும் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சா, 9th இருந்து இப்போ 12th படிக்கிறான். ஒரே பொண்ணு தான். நான் நினைச்சா கொஞ்சம் பிரைவேட்ல படிக்க வைக்கலாம். நான் கவர்மெண்ட்ல சேர்த்துட்டேன்னு எனக்கு ஸ்பான்சர் பண்ண கூட ஆட்கள் ரெடியா இருக்கிறாங்க. நான் உங்க பிள்ளைய படிக்க வைக்க நான் நினைக்கிறேன் வேண்டாம். நம்ம ஆண்டவரை சார்ந்து நிற்போம். அந்த மாதிரி சொல்றாங்க, கர்த்தரை சார்ந்து நிற்போம். எந்த மனுஷனும் வேண்டாம். என் பிள்ளை கவர்மெண்ட்ல படிக்கட்டுமே, கவர்மெண்ட்ல படிச்சு கஷ்டப்படட்டுமே, கஷ்டம்னா என்னன்னு தெரியட்டுமே, வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியட்டுமே. நம்மளுடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி போவோங்க. எதுக்காக அடுத்தவங்களை கம்பேர் பண்ணி அவங்க படிக்கிறது, அவங்க அங்க படி? நமக்கு வேண்டாம், நமக்கு இருக்கிறது போதுமே. நமக்கு என்ன வருமானம் இருக்குது? அப்ப இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்துல 2 பிள்ளை 3 பிள்ளை அத்தனை பிள்ளைகளை பிரைவேட்ல படிக்க வச்சு லட்சக்கணக்கில் கடன் வாங்கி எதுக்கு நமக்கு? அது
அவசரப்படாதீங்க, அவசரப்படாதீங்க. அதுக்காக பிரைவேட்ல நீங்க படிக்க சொல்ல, உங்களுக்கு தேவையான பகுதி அதுக்கேற்ற பணம் இருந்தா பரவாயில்ல. ரொம்ப கடல்ல போய் சிக்கிறாங்க. எதுலையும் அவசரப்படுறாங்கம்மா, எதுலையும் அவசரப்படாதீங்க, எதுலையும் அவசரப்படாதீங்க. ஆசை இச்சையில் விழுகிறாங்க. ஆண்டவருக்கு தெரியும் நமக்கு எப்ப என்னென்ன காரியத்தை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. நான் கற்று வந்தது அப்படித்தான். நான் ஒவ்வொரு நேரம் கடவுளையே சார்ந்து, ஆண்டவரே சார்ந்து, அவர் நடத்துவார், அவர் செய்வார். விசுவாசம் தான் என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே. அந்த விசுவாச பாதை இன்னும் ஆண்டவர் கனப்படுத்திக் கொண்டிருக்கிறார், ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். நான் சொல்றேன், நம்முடைய ஆண்டவர் பெரியவர், சர்வ வல்லவர், அவரால் கூடாது ஒன்றுமில்லை. அம்மா ஐயா அவசரப்பட்டாங்க. வேதத்திலே அவசரப்பட்டு சவுல் ராஜ்யத்தை இழந்தான், இவன் அவசரப்பட்டு சேஷ்டமுத்திர பாகத்தை இழந்தான். ரெண்டு பேருமே ஆசீர்வாதத்தை இழந்துட்டாங்க. அவசரம். இன்னைக்கு நீங்கள் நானும் அவசரம் எதிரையாவது படுறோமா? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நான் அவசரப்பட, பிள்ளையோட திருமணத்துல அவசரப்படக்கூடாது, என் பிள்ளையோட மேற்படிப்புல அவசரப்படக்கூடாது, என்னுடைய பிசினஸ்ல அவசரப்படக்கூடாது. லாபமோ நஷ்டமோ கொஞ்சம் கஷ்டப்படுங்க, தப்பு இல்லை. அந்த பிசினஸ் கொஞ்சம் டல் அடிச்சிருக்கலாம், கொஞ்சம் கஷ்டப்படலாம், அதுல கொஞ்சம் பொறுமையா போங்க, அவசரப்பட்டுறாதீங்க. அவசரப்பட்டு வேற இடத்துல பிசினஸ் மாத்துறேன், வேற இடத்துல எதையாவது பண்றேன், அல்லது வேற பிசினஸ் நமக்கு தெரியாதுல கால் வைக்க கூடாது. ஆமே, நமக்கு என்ன தெரியுதோ அதுலதான் என்ன செய்யணும், போகணும். இன்னைக்கு நிறைய பேருடைய வீழ்ச்சி என்னன்னா, தெரியாததெல்லாம் கால் வச்சு, தெரியாததெல்லாம் போய் மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாம. வேண்டாம், அவசரப்படாதீங்க. தேவன் உயர்த்துற வரைக்கும் பொறுமையாக ஓடுங்க. நான் எப்போ அப்படித்தான், ஆண்டவர் நம்மளை உயர்த்தணும். யார் உயர்த்தணும்? மனுஷன் நம்ம என்ன செய்யக்கூடாது, கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் உயர்த்தினார்னா, யோசேப்பை உயர்த்தினார் பாருங்க, சாகுற வரைக்கும் அந்த உயர்வுல இருந்தான். ஆனா ரெண்டு மனுஷங்க உயர்த்தினவங்க எங்க தூக்கி போட்டாங்க? சிறையில தூக்கி தான் போட்டாங்க. ஒருத்திவார் வைத்து சிறையில தான் போட்டாங்க. ஆனா கர்த்தர் உயர்த்தினார், சாகுற வரைக்கும் அந்த உயர்வு இருந்துச்சு. இன்னைக்கு நீங்கள் நானும் தேவன் நம்ம உயர்த்தட்டும். அவசரப்படாதீங்க, பொறுமையாக ஓடுங்க. கண்களை ஈ மீது குடிங்க.